பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. வெற்றியா தோல்வியா விடை தெரியும் முன்னே போர் நேரம் முடிந்ததென சங்கம் ஒலித்தது. அவரவர் இடம் நோக்கி அவரவர் சென்றனர். அன்று போர் நடந்தது, விடையின்றி முடிந்தது. அண்ணா, உடம்பு முழுவதும் காயம் பட்டிருக்கிறது. பயங்கரமாக அடிபட்டிருக்கிறது. யுத்தத்தில் ஏற்படும் காயங்கள் தான் வீரர்களுக்கு அழகாகும் லக்ஷ்மணா. அண்ணா, எனக்கு தெரியும், வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அடடா, பலி எங்கே தெரிகிறது? உன் கை என் மீது பட்டதும் அம்மாவின் பாசம், தம்பியின் சிநேகம் எல்லாம் ஒரே சமயத்தில் கிடைக்கிறது. மருந்து போடுவதால் அல்ல, உன் அன்பினால் எல்லா வலியும் நீங்கிவிடும். நீ செய்யும் சேவையால் எனக்கு புது உற்சாகமும் ஊக்கமும் கிடைக்கிறது. பார், நாளை உன் ராமன் எவ்வாறு யுத்தம் செய்கிறான் என்று பார். யுத்த சரித்திரத்தில் அது நீங்காத இடம் பெறும் லக்ஷ்மணா. நீங்கள் அண்ணியை அன்று என் பொறுப்பில் விட்டுச் சென்றீர்கள். அவர்கள் தொலைந்து போக நான் தான் காரணம் அண்ணா. அண்ணா, மாதா சீதையின் அந்த பேச்சின் கொடூரத்தை தாங்க முடியாமல் அவர்களை விட்டு வந்தேன். அதனால்தான் நம் நிம்மதியான வனவாசத்தில் பெரும் புயலே வீசியது அண்ணா. லக்ஷ்மணா, நடந்து முடிந்தவற்றை பற்றி ஏன் யோசிக்கிறாய்? உனக்கே தெரியும், மனிதருக்கு நடப்பதெல்லாம், நடக்கும் சுக துக்கத்திற்கெல்லாம் பின்னால் விதி என்று ஒன்று இருக்கிறது. மானிடன் ஏதும் அறியாதவன். அவனுக்கு எதிர்காலம் பற்றி தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும். நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னால் சமுதாயத்தின், உலகத்தின் நன்மை இருக்கிறது என்பது. நீ தனியாக பல வருடங்களுக்கு முன்னால் நடந்ததை யோசி. விதியின் விளையாட்டு அப்போது உனக்கு புரியும். சீதையை பிரிந்து நாம் அளவில்லாத துயரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என்றோ எங்கோ எழுதப்பட்ட விதி லக்ஷ்மணா. வனவாசம் முடிந்த பிறகு நாம் அயோத்திக்கு சென்றிருந்திருப்போம். உலகில் தர்மத்திற்காக பாடுபடுகின்றவர்களும் லோகக்ஷேமத்திற்காக பாடுபடுகின்றவர்களுமான ரிஷிகளையும் முனிகளையும் யார் காப்பது? குரு வசிஷ்டரை சந்தித்தோம், மகரிஷி விஸ்வாமித்தரை சந்தித்தோம். திவ்ய ஞானியான மகாத்மா அகஸ்தியருக்கு கொடுத்த வாக்கு எல்லாம் வீணாகிவிடும். எது நடக்கிறதோ அது நல்லதுக்கே. சுக துக்கங்களை சமமாக பாவிக்க வேண்டும். கடவுள் சுகத்தை கல்வியாக தருகிறார், துக்கத்தை பரீட்சையாக நமக்கு தருகிறார். அண்ணா, தாங்கள் யோக புருஷர், மரியாதைக்குரியவர் அண்ணா. அது பூர்த்தியாவது உன்னால் தான் லக்ஷ்மணா. இப்போது சென்று சற்று ஓய்வெடுத்துக்கொள். நாளைய யுத்தம் மிக தீவிரமாக இருக்கும் லக்ஷ்மணா.
என்று அங்கு சூரியன் மறையும் சமயம் யுத்த பூமியிலே நான் இருந்திருந்தால் அந்த 2 சகோதரர்களின் உடல்கள் யுத்த பூமியிலே இருந்திருக்கும். சாரதி வந்து சொன்னபடி இன்று யுத்தத்தில் தாம் மயங்கி விழுந்தீர்களாமே. புரிந்து கொள் மகாராணி மண்டோதரி, 2 வீரர்களுக்கிடையே யுத்தம் நடக்கும் போது அதிலே வெற்றி ஒருவனுக்குத்தான் கிடைக்கும். யுத்தம் செய்ய களத்திலே இறங்கிய பிறகு அதிலே மயக்கு மட்டுமல்ல, மரணத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒருவன் மரணத்திற்கு பயந்தால் அவனால் யுத்தம் செய்ய இயலாது. ஒருவன் யுத்தம் செய்யவில்லை என்றால் அவனால் எப்பொழுதுமே வெற்றி கொள்ளவே இயலாது. எவன் ஒருவனுக்கு வெற்றியில் விருப்பம் உள்ளதோ அவன் சிரித்தபடியே மரணத்தை தழுவிக் கொள்வதற்கு தயாரான நிலையிலே யுத்த பூமிக்கு செல்ல வேண்டும். வாழ்வு மரணம் இரண்டையுமே விளையாட்டை போல சிரித்தபடியே ஏற்க வேண்டும். தாம் சொன்னீர்கள் யுத்தத்திலே வெற்றி என்பது ஒருவருக்கு மட்டும்தான் என்று. இப்படியும் நடக்கலாம் அல்லவா? 2 பேரில் ஒருவருக்குமே தோல்வி இல்லாமல் போனால் அப்போது இருவருமே வெற்றி அடைந்தவர்கள் தானே? யுத்தத்தை பாதியிலே விடுவதா? இல்லை, உடன்படிக்கை செய்து. மீண்டும் அதை பேச்சா? மண்டோதரி, சில நேரங்களில் எனக்கு தோன்றுகிறது நீ ராவணனின் மனைவி என்று சொல்வதற்கு தகுதியற்றவள் என்று. உன் மனதில் வீரத்தில் ஒரு சுவடி கூட காணப்படவில்லை. வீரம் வீரம் நாதா, இந்த ஒரு வார்த்தையை சொல்வதினால் மனிதன் செய்யும் தவறான செயல்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைப்பதில்லை. தீய செயல் என்றுமே கொடுமைத்தனம்தான். அதை எத்தனை பெரிய வீரத்தை காட்டி செய்தால் கூட தவறுதான். தர்மத்திற்காக ஒரு மனிதன் போராடினால் எந்த நிலைமையிலும் வீரன் என்றே போற்றுவார்கள். அவன் வென்றாலும் சரி, இறந்தாலும் சரி. ஆனால் ஒரு மனிதன் அதர்மத்திற்காக போராடினால் அதில் அவன் வென்றால் அப்போதும் கொடியவன் என்றே சொல்கிறார்கள். அதில் அவன் இறந்தால் அப்போதும் சொல்கிறார்கள் அவன் செய்ததற்கு தண்டனை கிடைத்தது என்று. அவனை எவரும் பிறகு மதிப்பதில்லை. நீ என்னதான் சொல்ல விரும்புகிறாய்? தங்களிடம் ஒன்றுமே சொல்ல விரும்பவில்லை சுவாமி. தங்களை கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன? தாம் இந்த யுத்தத்தை யாருக்காக செய்கிறீர்கள்? வெற்றி அடையத்தான். வெற்றி அடைவா? இந்த வெற்றியால் என்ன லாபம் தங்களுக்கு? நிலையான புகழ். நிலையான புகழா? அந்த நிலையான புகழை பாட எவர் வருவார்? நான் தம்மிடம் கேட்கிறேன், ராட்சச ஜாதி முழுமையாக அழிந்த பிறகு தம்முடைய வெற்றி புகழ் பாட எவர் தம் பின்னால் வருவார்கள்? தமது வெற்றியை கண்டு மகிழ ஒருவராவது உயிரோடு உள்ளனரா? தமது மைந்தன், தமது சகோதரர், தமது பேரன், தமது நண்பன் எங்கே சென்றார்கள்? அனைவரும் அவர்களின் வீரத்தை பற்றி அனைவரும் புகழ்ந்து பேசுகிறார்களே. தமது வெற்றியை கொண்டாடுவதற்காக தாம் தான் உயிரோடு இருப்பீர்கள். அதோடு நானும். விதவைகள் நிறைந்த இலங்கையில் 2 பூதங்களைப் போல நடனம் ஆடுவோம். இந்த வெற்றிக்காகத்தானா தமது உயிரை பணயம் வைக்கப் போகிறீர்கள்? தாம் இது அறிவு செயல் அல்ல சுவாமி. மண்டோதரி! ஆம் சுவாமி, அதனால் தான் சொல்கிறேன். இப்போதும் நேரம் இருக்கிறது. உயிரோடு இருப்பவரையாவது தாம் காப்பாற்றுங்கள். அதோடு தர்ம பாதையில இனி செல்லுங்கள். தம்மிடம் மாங்கல்ய பிச்சை கேட்கிறேன் சுவாமி. மண்டோதரி, நீ சுயநலத்தினால் இந்த ஆலோசனையை தருகிறாய். உனக்கு உனது மாங்கல்யம் பற்றிய கவலை, உனது கணவனின் புகழை பற்றிய கவலை இல்லை. சாஸ்திரம் சொல்லுகிறது, எவரின் புகழ் மடிந்து விட்டதோ அந்த மனிதன் மடிந்ததாக அர்த்தம் என்று. மகாராணி மண்டோதரி, ராவணன் மடிந்தாலும் அவன் புகழ் மறையாது. அவனின் பெயர் அவன் புகழோடு என்றும் நிலைத்திருக்கும், நிலைத்திருக்கும். ராவணன் இன்று நமது சேனையை பெரிய அளவில் அழித்து விட்டார். இன்று யுத்தத்திலே நமது சேனை வீரர்கள் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் சேனைகளுக்கும் அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. ராவணன் 2 முறை மயங்கிவிட்டான். ஒரு முறை அவன் கூட யுத்த பூமியிலிருந்து ஓடும்படி நேர்ந்தது. இதனால் அவன் சேனைகளும் தன்னம்பிக்கை இழந்து விட்டன. இது அவனுடைய சாரதி செய்த வேலை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் புது தெம்பும் தைரியத்துடனும் மீண்டும் களத்திற்கு வந்தான். அதன் பிறகு அவன் 4 திசைகளிலும் அழிவுகளை ஏற்படுத்தினான். ஸ்ரீ ராமபிரபுவின் உடலில் தமது மாயாவி அஸ்திரங்களினால் காயம் ஆழமாக உள்ளது. நாளை நடக்கும் யுத்தம் இன்று நடந்ததை விட பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை நாளைய யுத்தமே
இறுதியான யுத்தமாக இருக்கும். நிச்சயம் இறுதி யுத்தம்தான். இனி ராவணன் பக்கம் போர் புரிவதற்கு யார் இருக்கிறார்கள்? 2-3 சேனை தலைவர்கள், தனியாக நிற்கும் ராவணனை தவிர. தாம் கவலைப்படாதீர்கள் மன்னா, நமது வெற்றி நிச்சயமானது. இறுதி வெற்றி நமதாகத்தான் இருக்கும். தர்மம், நீதியும் சத்தியமும் நம் பக்கம் இருக்கிறது. அதனால் வெற்றி நம் பக்கம் நிச்சயம். இதை மட்டும் மறந்து விடாதே. தனியாகவே ராவணனால் உலகத்தில் உள்ள அனைத்து அரசர்களையும் அனைத்து சேனைகளையும் எதிர்க்க முடியும். அவனை வெற்றி கொள்வதென்பது சுலபமான காரியம் அல்ல. இப்போது அவன் தலையிலே காலன் சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் உண்மையாகவே மகா காலனுடைய பயங்கர ரூபத்தை ஏற்றுக்கொண்டுள்ளான். இன்று அவன் இருக்கும் நிலைமையை பார்த்தால் அனைத்து இடங்களிலும் பயங்கர அழிவுகளையே தேடுகின்றான். அவன் விரும்புவது தன்னையே அழித்துக் கொள்வது அல்லது எதிரியை அழிப்பது. இது போன்ற எதிரிகளிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எனவே ஹே மாவீர அனுமானே, நாம் ஒவ்வொரு நொடியிலும் நமது ஆயுதங்களோடு எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். நாளை நமது ஒவ்வொரு வீரனும் தன்னைத்தானே முழு சேனை பலமாக நினைத்து தனது இறுதி வரை போராட வேண்டும். எதிரி, மாயாவி, அதர்மவாதி, கொடியவனும் கூட இன்று இரவு எவரும் ஒரு நிமிடம் கூட மது அருந்தக்கூடாது. போதையிலே நாம் சக்தி இழந்து பலவீனமாகி விடுகிறோம். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு யுத்தத்தின் நீதி நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் அவன் மாயாவி சக்தியால் இரவின் இருட்டிலே முற்றுகையிடவும் வருவான். எதிரிகளிடம் இன்று அத்தனை பலம் இல்லை. அவர்கள் இன்று இரவு முற்றுகையிடுவதற்கு. அனுமானே, பலமுறை இது நடக்கும். வெற்றியின் மேல் இருக்கும் அதிக நம்பிக்கையினால் ஒரு பக்கம் எச்சரிக்கையின்றி இருப்பது. எச்சரிக்கையின்மையே வெற்றியை தோல்வியாக மாற்றிவிடுகிறது. இன்றைய இரவுதான் சரித்திரத்தின் முக்கியமான நேரமாகும். நாளைய சரித்திரத்தில் என்ன எழுதப்படும் என்பதை நாம் அனைவருக்கும் பொழுது விடிந்ததும் தெரிந்துவிடும். உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள், உள்ளம் என்ற கடலிலே ஓயாத அலைகள். உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள். எனது செல்வமைந்தனும் இன்று இல்லை இங்கே. தம்பி கும்பகர்ணா, நீ போனதெங்கே? என்னை சுற்றியே இன்று சொந்த பந்தமில்லையே. அந்த மரண தேவனுக்கு பசியும் தீரவில்லையே. இலங்கேஸ்வரன் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லையே. இலங்கையின் எதிர்காலம் கண்ணில் தெரியவில்லையே. மலை போல நின்ற நான் நிலை குலைந்ததென்ன? உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள். உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள். இறைவன் இங்கு மானிட வடிவம் கொண்டதாலே இதயம் என்ற கடலிலே வேதனை அலை போலே. தர்மம் என்ற போர்க்களத்தில் அதர்மம் ஓங்கலாமா? அதர்மம் ஓங்கும் போது நான் ஒதுங்கலாமா? அனுபவங்கள் தந்த பாடம் கண்களை திறக்காதா? அகந்த எனும் பேய் குணத்தின் பிடிகளும் தளராதா? அமைதி என்ற சூழ்நிலை இங்கே மலர்ந்திடாதா? உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள். உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள்.
நினைவுகள் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் அரண்மனை செல்வி தரையிலே கிடப்பதா சீதை என்ற தேவி சிந்தனையில் ஆழ்வதா என்ன முடிவு ஆகும் இனி என்று தீரும் சோகம் எனது ஸ்ரீராமன் நினைவுதான் என் ஜீவன் கணங்களே யுகங்களாக நகருகின்ற நேரம் கண்களிலே ராமரூபம் வந்து வந்து போகும் தனிமை என்ற கொடுமை என்று எத்தனை நாள் நீளும் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் உள்ளமெனும் கடலிலே போயாத அலைகள் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள். ஹர ஹர மகாதேவா 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 ஜெய் லங்கேஷா 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 ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஜெய் லங்கேஷா ஜெய் லங்கேஷா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர ஜெய் லங்கேஷா 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 ஜெய்
இன்று சூரியன் மறையும் போது யுத்தத்தின் முடிவு தெரிந்துவிடும். இந்த சூரிய வம்ச ராமனின் பிரகாசம் மங்கிவிடுமா அல்லது புலஸ்த வம்சத்தின் பெயர் புகழ் மண்ணாகிவிடுமா என்று. சீதை தன் கணவனை இழப்பாள் அல்லது மண்டோதரி? இல்லை இல்லை நாதா, அவ்வாறு சொல்லாதீர்கள். மகன்களை இழந்தேன். மாளிகை இருள் சூழ்ந்து இருக்கிறது. இனி தம்மையும் இழக்க சொல்லாதீர்கள். போதும், சீதை அவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். சீதையை ஒப்படைக்கவா? சிங்கத்தின் காட்டிற்குள் வந்திருக்கிறாள். அதை வென்றாலும் அதற்கு விடுதலை கிடையாது. சரித்திரத்தில் இது என்றும் நிலைத்திருக்கும். ராவணனை வென்ற போதிலும் 3 உலகத்தின் அனைத்து தேவி சக்திகளும் இணைந்தும் சீதையை இலங்கையிலிருந்து விடுவிக்க முடியவில்லை என்று. நாதா, என் வாழ்க்கை முழுவதிலும் நிறைந்திருக்கும் பயத்தை முடித்து விடுங்கள். சாதாரண மானிட நல்ல ஸ்ரீராமன். ஸ்ரீ என்று சொல்லாதே எமது எதிரி மண்டோதரி. எதன் முடிவு, எவரின் முடிவு, இதைத்தான் காண வேண்டும். யாருடைய முடிவு காலம் என்று. எதுவரை ராமனும் ராவணனும் எதிர்த்து போராடுகின்றார்களோ அதுவரை பயத்தின் முடிவு என்றும் வராது. மண்டோதரி, அமைதிக்காக எங்கள் இருவரில் ஒருவரின் முடிவு முக்கியமாகும். அந்த ராமனை பகவான் என்கிறாய். ஒருவேளை அவன் மானிடனாக இல்லாமல் இருக்கலாம். இந்திரஜித்தும் அவனை பகவான் என்கிறான். அவனே நாராயணன் என்றால் இதில் வெற்றி ராவணனுக்கே. இவனை கொல்வதற்காகத்தான் அந்த பகவானை இன்று பூமிக்கு வந்து இவ்வாறு பாடுபட வேண்டியிருக்கிறது. இது உண்மை என்றால் உலகம் இதனை எவ்வாறு மறக்கும்? வீரத்திலே சிறந்த ராவணன்
அமரனாக இருப்பார். வைகுண்டத்திலேயே எமது பெருமையை அழிக்க முடியவில்லை, பிறகு பூமியிலே எனது பெருமையை எவ்வாறு அழிக்க முடியும்? எனது புகழ் என்றும் நிலைத்திருக்கும். பிரபு, மங்கள திலகத்தை அணிந்து கொண்டு செல்லுங்கள். மங்களம், ஏது அபசகுனம்? ராவணனின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது மண்டோதரி, யாராலும் முடியாது. ஹே மகாகாலனே, எனக்கு தெரியும் இப்போது நடந்ததன் மூலம் நீ என்னை பயமுறுத்துகிறாய். எனவே நான் தோல்வியை ஏற்றுக்கொண்டு ராமனின் பாதங்களில் தலைகுனியவா? ராமன் தங்களின் எதிரே எப்பொழுதும் தம்முடைய உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கெஞ்சி வேண்டிக் கொண்டிருக்கிறார். எனவே நீ என்னை சோதிக்க பார்க்கிறாய், ராமனுக்கு உதவி செய்ய நினைக்கிறாய். எனக்கு இதுவும் தெரியும், நீ எனக்கு எனது கர்வத்திற்கு தண்டனை தர நினைக்கிறாய். இருந்தும் நான் எனது கர்வத்தை என்றும் விடமாட்டேன். எனக்கு என் சக்தி மீது கர்வம் கொள்வதற்கு முழு உரிமையும் உண்டு. இந்த சக்திகளை எனக்கு எவரும் தானமாக தரவில்லை. எனது கடுமையான தவத்திற்கு பதிலாக கடமை எனும் விதியின் அடிப்படையில் நீயே எனக்கு இந்த சக்திகளை தர வேண்டியிருந்தது. நான் எனது புஜபலத்தினால் இந்த சக்திகளை அடைந்துள்ளேன். எனவே நான் அது பற்றி கர்வம் கொண்டேன். எப்பொழுது ஒருவன் அபூர்வமான சக்திகளை பெறுகின்றானோ, பிறகு உனது மாயையை அவனை சக்தியின் மமதையிலே பைத்தியமாக்கி விடுகிறது. சக்தியின் மமதையை உனது தேவர்கள் கூட தடுக்க முடியாது. அவர்களுக்கும் கர்வம் ஏற்படுகிறது. அந்த நிலைமைதான் எனக்கு. சக்திகளை பெற்று அதனால் கர்வம் அடைந்தேன். அந்த கர்வம் கொண்ட சக்திகளின் மமதையை அடக்க முடியவில்லை. சக்திகளின் மமதையில் அடுத்தவர் மீது கொடுமைகளையும் செய்தேன். தர்மத்தை விட்டுவிட்டு அதர்ம பாதையிலே சென்றேன். அதன் தண்டனை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். இருந்தும் ராவணன் தண்டனையும் தர்மத்தோடு தான் அனுபவிப்பான். அவனுக்கு தர்மத்தினால் சக்திகள் கிடைத்தன. ராவணன் மடிந்து விடுவான், ஆனால் தலைகுனிய மாட்டான். உலகின் தெய்வமே, எந்த ராமனுக்கு நீ உதவுகிறாயோ அந்த ராமனுக்கு தெரியட்டும் இந்த ராவணனோடு யுத்தம் செய்வது எத்தனை கடுமையான செயல் என்று. நான் உயிருடன் இருந்தால் இன்று வந்து மீண்டும் உன்னை தரிசனம் செய்வேன். जय लंकेशा, जय लंकेशा, जय लंकेशा, जय लंकेशा, जय
லங்கேசா ஜெய் 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 லங்கேசா ஹர ஹர மகாதேவா 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 ஜெய் லங்கேசா ஜெய் லங்கேசா ஜெய் லங்கேசா ஜெய் லங்கேசா ஜெய் லங்கேசா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா தேவராஜனே, இந்த யுத்தம் சமமானதாக இல்லை. ஸ்ரீ ரகுநாதன் வெறும் கால்களோடு பூமி மீது நடக்கிறார். அங்கே ராவணன் தனது புகழ்பெற்ற வெற்றி தரும் தேரில் நின்று கொண்டு யுத்தம் செய்கிறார். பிரம்மா மற்றும் மகாதேவர் அருளிய சக்தியின் பலத்தால் அவன் 4 திசைகளிலும் வெற்றி பெற்றுக் கொண்டு செல்கிறான். தேவா, இதற்கு எந்த வழியும் இல்லையா? ஒரு வழி இருக்கிறது. நன்மை உண்டாகட்டும். ஹே இந்திரா, இன்றுதான் ராவணன் அழிய வேண்டிய நாள். இந்த நேரம் ராமபிரபுவுக்கு உதவி செய்வதால் எல்லா தேவர்களின் எண்ணங்களும் நிறைவேறும். நீ உடனே உன் தெய்வீக தேரை ராமபிரபுவின் உதவிக்காக அனுப்பிவிடு. தங்கள் ஆணைப்படியே பிதாமகரே. மாதலி, ஆணை தேவராஜனே. மாதலி, நீ இப்பொழுதே எமது தெய்வீக தங்கத்தேரை எடுத்துக்கொண்டு யுத்தகலத்திலே ஸ்ரீராமனுடைய உதவிக்காக செல். அவரிடம் சொல், பிதாமகர் ஸ்ரீ பிரம்மாவின் ஆணைப்படி இந்திரன் தன் தேரை உங்கள் உதவிக்கு அனுப்பினார் என்று. ராவணனோடு மாயாவி யுத்தம் செய்யும் போது தமக்கு இது உதவியாக இருக்கும் என்று. தங்கள் ஆணைப்படி ராவணன் செய்யும் மாயப் போரில் ராமனின் தர்மம் வெல்ல நான் முகன் சொன்னதை ஏற்று இந்திரன் ஆணையிட்டான் தேர் செல்ல. ஆணையிட்டான் தேர் செல்ல. ஹே ரகுகுல திலகமே, ஸ்ரீ ரகுநாதா, ஸ்ரீ லக்ஷ்மண குமாரனே, தங்களின் புனித பாதங்களில் தேரொட்டியாக வந்திருக்கும் மாதலி வணங்குகிறேன். வணக்கம் பிரபு. நான் மாதலி என்ற பெயருடைய தேவராஜன் இந்திரனின் தேரோட்டி. இந்திரன் வெற்றி பெறுவதற்காக தமது தெய்வீக தேரை தமது உதவிக்காக அனுப்பியுள்ளார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. ஆனால் நாங்கள் இப்போது இந்திரனிடமிருந்து எந்த உதவியும் கேட்கவில்லையே. ஏ நாதா, தேவராஜன் இந்த தேரை பிதாமகர் ஸ்ரீ பிரம்மாவின் ஆணைப்படி அனுப்பியுள்ளார். தேவராஜன் சொன்னார், இன்று ராவணனோடு மாயாவி யுத்தத்தின் போது இது தமக்கு உதவியாக இருக்கும் என்று. எச்சரிக்கை ராமண்ணா, யுத்தத்திலே வெற்றி பெற ஒருவரை நம்புவதில் எனக்கு உடன்பாடில்லை. எதிரி ஏமாற்றி சூழ்ச்சி செய்வதிலே சிறந்தவன். ஸ்ரீ லக்ஷ்மணகுமாரரின் சந்தேகங்கள் அனைத்தும் நியாயமானது. தமது சந்தேகத்தை தீர்ப்பதற்காக நான் இந்த தேரின் சிறப்பான அம்சத்தை சொல்கிறேன். இது தேவலோகத்தில் வாழ்பவர்களுக்கு மட்டுமே தெரிந்தது. ஏ ரகுவம்ச ஒளியே, திரிபுராரி ஸ்ரீ பிரம்மா மூலமாக நிறுவப்பட்டது இந்த தெய்வீக தேர். இதிலே 7 குலங்களின் பலம் இருக்கிறது. அஷ்டமகநாதன், வாசுகி, அனந்தன், தக்ஷன், சங்கபாலன், மூலிகி,
பக்தீனன், மகாபக்தீனன் மற்றும் கார்கோடகன். இந்த தேரை நிர்மாணிப்பதிலே இவர்கள் முக்கிய இடம் வகிப்பவர்கள். நட்சத்திரங்கள் தோற்றமுடைய கல்லினாலான அந்த தேர் புனிதமானது. இதிலே இந்திரனின் சிறந்த தனுஷ், அக்னியின் அருளால் தெய்வீக கவசம், நன்மை தரும் அதிக சக்தி வாய்ந்த இரண்டும் இணைந்திருக்கிறது. இது தேவைப்படும் போது அதிவேகமாக ஓடும். தமது பானங்களின் மூலமாக செல்லக்கூடியது. இந்த தெய்வீக ரதம் கடலின் அலைகள் மேல், அக்னியின் தீநாக்குகளில் தடையின்றி ஓடக்கூடியது. அனைத்திற்கும் மேலான சாட்சி இந்த தேரிலே பூட்டப்பட்ட தெய்வீகமான குதிரைகள். இவைகள் தெய்வீக குதிரைகள் என்பதற்கான சத்தியத்தை தாமே சொல்லும் பிரபு. யுத்த களத்திலே இவற்றை பயன்படுத்திக் கொண்டு இதை புனிதப்படுத்துங்கள். தேவர்களின் அதிபதி தமக்கு சேவை புரியும் வாய்ப்பினை தந்து என்னை புனிதப்படுத்தினார்கள். சந்தேகத்தை நீக்கிவிட்டு தேவர்கள் மற்றும் பூமியின் நன்மைக்காக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கருணாமூர்த்தி. பிரபு, தயக்கமின்றி இதனை தாம் பயன்படுத்துங்கள். இதில் தான் அனைவரின் நலனும் அனைவரின் நன்மையும் உண்டு. பிதாமகர் பிரம்மா, தேவராஜன் இந்திரன், மற்ற அனைத்து தேவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள், எனது நன்றிகள். வானத்து இந்திரன் அனுப்பிய தேரை வணங்கிய ராமனும் வலம் வந்தாரே. அவதாரம் ஆனாலும் அதனை காட்டாமல் மனிதனைப் போலவே ஸ்ரீராமன் நடந்தாரே, ஸ்ரீராமன் நடந்தாரே. அனுமதி அளியுங்கள் சுவாமி. மாதலி, எதிரி எப்படிப்பட்ட நேர்மையற்ற பாதையில் சென்றாலும் நீ என் ஆலோசனைப்படியே நடந்து கொள்ள வேண்டும். ஏ புருஷோத்தமா, தமது அறிவுரையை குதிரைகளின் நிலைமை, எதிரியின் சூழ்ச்சி, அதன் நன்மை தீமை இவற்றை பற்றி ஆராய்ந்து அறியாமல் ஏதாவது செய்தால் பிறகு எனது தேரோட்டும் கலை அர்த்தமற்றது. தேரோட்டிக்கு இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது முக்கியமானது. தாம் நிம்மதியாக இருங்கள் பிரபு. எதிரியின் எந்த ஒரு தேரும் இந்த தேரின் வேகத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது. இப்போது நமது தேரை யுத்தகலத்திற்கு நடுவே அழைத்துச் செல். தங்கள் ஆணைப்படியே பிரபு. ஜெய் ஸ்ரீ கணேசா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஆக்கிரமி
அந்த வனவாசியிடம் இது போன்ற தேர் எப்படி வந்தது? இது நிச்சயமாக தேவர்களின் சூழ்ச்சியே. ஆம் அண்ணா, இந்த தேர் எனக்கு மிக நன்றாக தெரியும். இது தேவராஜன் இந்திரனின் தேர். இந்திரனுக்கு என்ன தைரியம்? என்னால் விடுதலை செய்யப்பட்டவன் அந்த ராமனுக்கு உதவி செய்கிறானா? இந்திரா, ராமன் பூமியிலே விழுந்தவுடன் உனது மரணமும் அவனோடு எழுதப்பட்டிருக்கும். என்னுடன் மோதி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இவ்வளவு அவசரமா? ராவணனின் முன்னால் வரும்போது தலை குனிந்து பவ்யமாக வர வேண்டும். முன்பு எல்லோரும் உன்னை கண்டு தலை குனிந்திருக்கலாம். ஆனால் இப்போது உன் தலையே போகும் நிலைமையில் உள்ளது. அதற்காக நீதான் இப்போது தலை குனிந்தாக வேண்டும் ராவணா. அடே தபஸ்வி, இதுவரை நீ பல பேரை கொண்டிருக்கலாம். நான் அவர்களைப் போல அல்ல. எனது பெயர் ராவணன். மூவுலகம் எனது புகழ் பாடும். எல்லோரையும் எனக்கு அடிமையாக்கி வைத்துள்ளேன். நீ மாரீசனை கொன்றாய், பாவம் வாலியை மறைந்து நின்று கொன்றாய். கும்பகர்ணன், மேகநாதன் எல்லோரையும் கொன்றாய். இன்று இதற்கெல்லாம் பழி வாங்க வந்துள்ளேன். நீ இந்த யுத்த பூமியை விட்டு ஓடாவிட்டால் உன்னை நான் அழித்து ஒழித்து விடுவேன். இதை மறந்து விடாதே. இன்று ராவணனுக்கு முன்னால் நீ நிற்கிறாய். ராவணனுக்கு முன்னால். அடே நீச்சரே, தனியாக இருந்த பெண்ணை கடத்திச் சென்றாயே, அதையா உன் வீரம் என்கின்றாய்? தர்ம நியாயத்தை மறக்க துணிந்த பாவின், இன்று உன் பாவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கப் போகின்றது. தண்டனை கொடுப்பது அரசர்களின் வேலை. அது ஒரு பிச்சைக்காரனது அல்ல. முதலில் உனக்குத்தான் தண்டனை. இந்த உன் தண்டனையை பெற்றுக்கொள். ஸ்ரீராம ராவண யுத்தம் இது, ராஜாதிராஜனின் யுத்தம் இது. வானமும் பூமியும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து நடுங்கும் யுத்தம் இது. தர்மத்தை காக்கின்ற யுத்தம் இது, தரணியை காணாத யுத்தம் இது. தர்மத்தின் பக்கம் வெற்றி இருக்கும், தர்மத்தின் பக்கம் வெற்றி இருக்கும். தர்மமே வெல்லும் யுத்தம் இது. ராவணன் கோபம், ராமனின் பானம், மோதிடும் போர்க்களம் முடிவென்னவாகும்? முடிவென்னவாகும் யார் சொல்லலாகும்? அம்புகள் மோதும் ஒன்றோடு ஒன்று, அண்ட கலங்கும் அற்புதம் கண்டு, ஸ்ரீராமவில்லின் வேகத்தை கண்டு ராவணன் கூட நடுங்கினான் என்று வானத்தின் மீது தேரை செலுத்தி வஞ்சக யுத்தம் செய்ய நினைத்தான். வஞ்சனை இல்லா ஸ்ரீரகுராமன், வஞ்சனையில்லா ஸ்ரீரகுராமன் வானத்தில் தேரை போக பணித்தார். வானத்திலே ஒரு பூகம்பம் போலே, யாருக்கு யாரென கேட்பது போலே, அம்புகள் பின்னே அம்புகள் வந்து ஆற்றலை காட்ட மோதுது என்று ராவணன் தம்பி அஞ்சனை செல்வன் சுக்ரீவ மன்னன் கண்டு வியக்க, ராவணவில்லின் அம்பு பறக்க, ராவணவில்லில் அம்பு பறக்க, ஸ்ரீரகுராமன் அம்பு தொடுக்க. வானத்தில் யுத்தம் வேகத்தை பாரீர், வஞ்சக ராவணன் கோபத்தை பாரீர். வானத்தில் யுத்தம் வேகத்தை பாரீர். ராவணன் செய்த பாவத்தினாலே, போர்க்கள வீரர் தத்தத்தினாலே பூமி சிவந்தது, பூமி சிவந்தது ஸ்ரீராம பாண வேகத்தினாலே. ராமனின் தேரும் ராவணன் தேரும் கிட்டே நெருங்க, எட்டி ஒதுங்க. என்ன நடக்கும், என்ன நடக்கும்? எல்லோருக்கும் உள்ளம் பதைக்கும். மாத்தலி, அதோ ராவணனுடைய ரதம் எதிரே வேகமாக வருகிறது. நீ மிகவும் நிதானமாக முன்னே செல். அவன் எப்படி நம் சேனைகளை சின்ன பின்னமாக்குகின்றானோ அதே போல் நானும் விரோதியின் ரதத்தை அக்குவேறு ஆணிவேராக்க வேண்டும். அதனால் நீ பயத்தை விட்டு மனது பார்வை இரண்டையும் ஒன்றுபடுத்தி தேரை மிகவும் நிதானமாக நன்கு கவனித்து ஓட்டு. இன்று நான் மிக தீவிரமாக யுத்தம் செய்ய விரும்புகின்றேன்.
யுத்தத்தை பார்த்தால் ராமர் தோற்று விடுவாரோ? இல்லை தேவேந்திரா, ரகுவீரர் தோல்வி அடைய மாட்டார். இது ராவணனின் மாயாஜாலம். அதனால் அவன் தலையை வெட்ட வெட்ட அது மீண்டும் முளைக்கும். அப்படியானால் ராவணனின் மரணம் எவ்வாறு நடக்கும்? பிரபு ஏதாவது செய்து அவனை ஏன் அழிக்க கூடாது? அவர் மனதில் அவனை கொல்ல ஏதாவது வழியை நினைத்திருப்பார். ஏ தேவேந்திரா, ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. ஸ்ரீராமர் ராவணனின் மார்பை நேராக நோக்கி அம்பை செலுத்த முடியாது. இது ராமனுக்கு தெரியும். ராவணன் நெஞ்சில் சீதை வாசம் செய்கிறாள். சீதையின் மனதிலே ஒவ்வொரு க்ஷணமும் ராமர் குடிகொண்டிருக்கிறார். ராமன் மனதிலோ 14 உலகமும் அதனுள் வசிப்பவரும் உள்ளனர். அதனால் ராவணன் இதயத்தை தாக்கினார். இதயத்தில் உள்ள சீதை, அவளுள் உள்ள ராமன், அந்த ராமன் மனத்திலே இருக்கும் 7 உலகமும் அழிந்துவிடும். ராவணனின் மரணம் எவ்வாறு நடக்கும்? நடக்கும். மாறி மாறி தலையை வெட்டினால் நடக்கும். இவ்வாறு தலையை மீண்டும் மீண்டும் வெட்டினால் அவன் தளர்ந்து விடுவான். அவன் தளர்ந்து போயிருக்கும் சமயத்தில் அவன் மனதில் உள்ள சீதையின் நினைவு வெளியேறும். ஒரு கணமேனும் சீதையின் நினைவு அவன் மனத்திலிருந்து வெளியேறிவிட்டால் போதும். அதே கணத்தில் அனைத்தும் அறிந்த ராமர் அவன் ஹிருதயத்தை நோக்கி பானத்தை எய்தால் அவன் இறந்து விடுவான். பிரபு, பிரம்மாவின் வரத்தின்படி அவன் வயிற்றில் அமுதம் உள்ளது. அவன் வயிற்றிலிருந்து அமுதம் சுரக்கும். அதன் பலனாக ஒரு தலையை வெட்டினால் மற்றொரு தலை முளைத்து விடும். பிரபு, தாங்கள் அக்னி சிரஷ்டத்தை உபயோகம் செய்து அவனிடமிருந்து அமுதம் சுரப்பதை நிறுத்தி விடுங்கள். பிறகு அவனை கொல்வது சுலபம். விபீஷ்ணா, நீ உயிரோடு இருக்கும் வரை அந்த வனவாசியை அழிப்பது என்பது கடினம்.
தாங்கள் இந்த ராட்சசனை கொல்ல பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்துங்கள். தேவர்கள் இவனுடைய அழிவை பற்றி கூறிய நேரம் வந்துவிட்டது பிரபு. ராமனுக்கே வெற்றி, ராமனுக்கே வெற்றி, ராமனுக்கே வெற்றி. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. அண்ணா, கேட்டீர்களா? உலகம் உங்கள் வெற்றிக்காக கோஷமிடுகிறார்கள். ராவணனை நாம் வென்று விட்டோம். லக்ஷ்மணா, இந்த வெற்றி ராமனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். நீ மகாராஜா விபீஷணன், மகாராஜா சுக்ரீவன், வீர ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், நலன், நீலன், இந்த வானர சேனைகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் உதவியால் தான் ராமன் இந்த யுத்தத்தை வென்றார். இந்த வெற்றி உங்களால் முடிந்தது. பிரபு, மற்றவர்களை உயர்த்தி பேசுவது தங்கள் பெருந்தன்மை. உலகிலும் உங்களை விட சிறந்த வீரர் இருக்க முடியாது. உங்களை எதிர்க்கவும் முடியாது. ராவணன் தேவர்களையே தோற்கடித்தவன். இன்று நீங்கள் அவனை அழித்து விட்டீர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாங்கள் சாதாரண மனிதர் அல்ல. பிரபு, தங்களுக்கு கோடி வணக்கங்கள். ஆடிய ஆட்டம் அடங்கியதின்று, ஆடிய உடலுக்குள் இருந்த ஒளியே ஆண்டவனுக்குள் சேர்ந்தது சென்று.
மகாராஜா ராவணா, எப்படி நடக்கும் என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா? ஸ்ரீராமரை எதிர்ப்பது என்பது இந்த முடிவில் தான் கொண்டுவிடும். அசுரர் குலத்துக்கே தலைவரான மகாராஜா இன்று ஸ்ரீராமனின் பாணத்தால் தாக்கப்பட்டு இவ்வாறு மண்ணில் விழுந்து கிடக்கிறீர்களே, மண்ணில் விழுந்து கிடக்கிறீர்களே. இன்று இலங்கை முழுவதும் பயானமாகிவிட்டதே. அண்ணா, அண்ணா, தாங்கள் அசுரர்களில் சிங்கம் போல் இருந்தீர்கள். ஆனால் இன்றோ இலங்கையின் தங்க சிம்மாசனத்தில் இருக்க வேண்டிய தாங்கள் மண்ணிலே ஒரு அனாதையை போல் கிடக்கிறீர்களே. அண்ணா, கொடூரமான பயங்கர புயல் காற்று ஒன்று ராவணன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை சொந்த பந்தம், நாட்டு மக்கள் எல்லோருடனும் சேர்ந்து அடித்துக் கொண்டு போயிற்று. இன்று நீங்கள் இல்லாமல் இலங்கையே அனாதையாகிவிட்டது அண்ணா. இலங்கையே அனாதையாகிவிட்டது. இலங்கை அனாதையாகிவிட்டது. மகாராஜா விபீஷணா, இப்போது தாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன் ராமனின் அன்பு போதை. சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற மாறீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வீரே.